எப்படா மைக் தருவோம் வாங்கிட்டு போலான்னு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, உண்மையோட நான் வந்த உடனே ஆடியோ செக் பண்ணேன். அற்புதமான ஆடியோ, அதை பத்தி சொல்லி ஆகணும். என்ன நேம்னா RS ஈவென்ட்ஸ். RS ஈவென்ட்ஸ் நல்லா ஒரு கை தரலாம். நேற்று கேரளால அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாட்ஸுக்கு இல்லைங்களா, 1 வாட்ஸுக்கு 1 ரூபா. அந்த ஏர்பிளே பிளேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 வாட்ஸுக்கு 1 ரூபா அங்கெல்லாம். ஆமா, அங்க வந்து அண்ணே ஆடியோ பத்தல ஏத்துங்க அண்ணே ஏத்துங்க அப்படின்னு. அதுக்கு ஆடியோ ஆபரேட்டர் சொன்னாரு, ஏத்தித்தான் உட்கார்ந்து நான் எதை ஏற்ற சொன்னா அது அவரு எதை ஏற்றிருக்காரு. இந்த பின்னாடி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் பேரு எங்களுக்கு கேட்கறதுக்கு, முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு. இது பேரு அந்த மானிட்டர் அப்படின்போம். அண்ணா மானிட்டர் பத்தல, மானிட்டர் பத்தல ஏத்துங்க, மானிட்டர் பத்தல அப்படின்னு. அதுக்கு அந்த ஆடியோ ஆபரேட்டர் சொன்னாரு, நானும் கடையில மானிட்டர் கேட்டேன் கிடைக்கல அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன் ஏதாவது? ஆமா, எங்க நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, முறைச்சு மட்டும் பார்க்காதீங்க. ஆமா, டிவியில வந்துதான் இவங்க தொல்லை தாங்க முடியல. ஆமா, டிவியில நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம், இங்க இவனுக்கு ஆஃப் பண்ணவே முடியாது, ஏன்னா மைக்கு எங்க கையில இல்லையா. ஆமா, நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, பிடிக்கலைன்னா முன்னாடி இருக்கு முதுகு தட்டுங்க. இல்ல நேற்று அப்படிதான் கேரள குளிச்சா மாறி விசேஷம் தான். முடிஞ்சா கை தட்டுங்க, முடியலன்னா முன்னாடி இருக்கு முதுகு தட்டுங்கன்னு சொன்னனோ இல்லையோ. ஒரு வயசு பொண்ணு நம்மனாங்க, வயசான அம்மா முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அந்த வயசான அம்மா முதுக பிடிச்ச அந்த வயசு பொண்ணு முதுகுல தப்புன்னு அடிச்சது. நிகழ்ச்சி முடிஞ்ச அந்த பொண்ணை கூட்டு கேட்டேன், ஏன் அந்த அம்மா அப்படி அடிச்சிங்கன்னு. அதுக்கு அந்த வயசு பொண்ணு சொன்னாங்க, அதான் எங்க மாமியா. நாங்க அந்த அக்காக்கு இன்னைக்கு பார்த்து எங்க மாமியா நான் கூட்டு வரல, இந்த சாக்கையாவது 2 அடி அடிச்சிருக்கலான்னு. இது உங்க நிகழ்ச்சி, உங்க குடும்ப விழா. ஆமா, நம்ம இளங்கோ நகரில் இருந்து மக்களுக்கு அறிவு புரிந்து ஆஸ்வதிக்கும் குழந்தை வடிவான சீர்காழி மாரியம்மனுடைய திருவிழா. வருடத்தில் ஒரு விழா, அக்கினி சட்டி எடுத்து ஆடுகின்ற பெருவிழா, அம்மனுக்கு மாவிளக்கும் பூவோடு ஊர்வலம் எடுத்துகின்ற திருநாள் விழா இல்லையா, அம்மனை குளிர செய்கின்ற விழா. அதிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த அசத்தல் காமெடி நிகழ்ச்சி வழங்க ரசித்துக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சி போயிடலாமா? அப்போ இன்னும் நீ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமேல் தான் இல்லையா. டாக்டர் என்னப்பா, செல்போனுக்கு போடுற சிம் கார்டை முழுகிட்டேன் டாக்டர். செல்போனுக்கு போடுற சிம் கார்டை முழுகிட்டேன். ஆமா, தொண்டையிலே நிக்குது டாக்டர். தொண்டையிலே நிக்குது? ஆமா டாக்டர். நான் சொல்ற ஒரு மாதிரி செய்யும். என்ன சொல்லுங்க? அதாவது தொண்டைக்குள்ள கையை நல்லா விட்டு வெளியில எடு, வாய்க்குள்ள கையை விட்டு தொண்டைக்குள்ள விரல விட்டு பார்த்தேன். என்னாச்சு? நாட் ரீசபிள் வருது. அப்பா அப்பா அப்பா, ஏண்டா? ஏன்? எங்க ஸ்கூல்ல இந்த ராமு சும்மா அடிச்சுட்டே இருக்கிறோம். ஸ்கூல்ல ராமுன்னு சும்மா அடிக்கிறான். ஸ்கூல்ல ராமுன்னு சும்மா அடிச்சானா நேரா வாத்தியார்ட்ட போய் சொல்லு. ஸ்கூல்ல ராமுன்னு சும்மா அடிச்சானா நேரா வாத்தியார்ட்ட போய் சொல்லு. வாத்தியார்ட்ட போய் சொன்னேன். அவன் பேர் தான் ராம். வாத்தியார் பேரா? ராதா. ஏனுங்க ராதா? ஏனுங்க இன்னைக்கு காலையில நான் ஆபீஸ் போறப்போ பஸ்ல உன்ன மாதிரியே ஒருத்தி பார்த்தேன். என்னை மாதிரியே ஒருத்தி பார்த்தேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? இறங்கி வேற பஸ்ல போயிட்டேன். ஆமா, இன்னைக்கு பொண்டாட்டி ஜாடையா பார்த்தா கூட நிறைய பேருக்கு பயமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி திருமண விழா, காதணி விழா, பிறந்த நாள் விழா, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள் சைடு ஒண்ணும் கிடையாது, பெண்கள் குறிப்பா கை தட்டுறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் பெண்கள் கை தட்ட கூச்சப்படுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? சொல்லலாம் தாராளமா. ஏன்னு தெரியுமா? நானே சொல்லிடுறேன். எங்க கை தட்டினா மேக்கப் அடிச்சிருமோன்னு பயம் பெண்களுக்கு. ஆனா இங்க இருக்குங்க அப்படி இல்லை. இளங்கோ பாருங்க, இயற்கையான அழகோட நல்ல பக்தி மனத்தோட அந்த குழந்தை வடிவான சீர்காழி மாரியம்மனை தரிசித்து சிரித்து மகிழ்ந்து இன்புற்று வாழணும்னு வந்திருக்காங்க இல்லையா. நம்ம சொல்றதெல்லாம் வெளியூர்ல, நாம இங்க இல்ல. ஆமா, அழகான பெண்களே, அவங்களுக்கு ஒரு டவுட் இல்ல. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா சந்தேகம்?
கோவை குமாருக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல மாலை கண்ணு போல் இருக்கு, நம்மளையெல்லாம் பார்த்து அழகான பெண்களே அப்படின்னு சொல்ற அப்படின்னு. ஆமா, இப்ப பாருங்க, பேரழகான ஆண்களே. இதுதான் அழகு என்பது வெளி தோற்றத்தில் அல்ல, உள் அகத்தில் இருக்க வேண்டும். யார் ஒருவர் துன்பப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவருக்கு யாரெல்லாம் உதவிகரம் நீட்டுகின்றார்களோ அவர்களே அழகானவர்கள், அந்த ஆண்டவனுக்கு நிகரானவர்கள் என்று கூறி எங்கள் நிகழ்ச்சி துவங்குகின்றோம். முதல் நிகழ்ச்சியாக நமது பண்பாடின்படி எந்த ஒரு விழாவானாலும், நிகழ்ச்சிகளானாலும், நிகழ்வுகளானாலும் அந்த இறைவனை வேண்டி, இறைவனை வணங்கி, இறைவனுக்காக நிகழ்ச்சியை சமர்ப்பிப்பது வழக்கம். அந்த வகையில் எங்கள் அசத்தல் காமெடி நிகழ்ச்சி இறை வணக்கத்தோடு துவங்குகின்றோம். இறை வணக்கமாக முதலாவதாக இறைவனுக்காக வாழ்ந்து இறைவன் பெயரையே சொல்லி மறைந்த தவ திரு முருக பக்தர் கிருபாண்ட வாரியார் குரலை இறை குரலாக உங்களை வாழ்த்த வருகிறார் திருமுருக கிருபாண்ட வாரியார் அவர்கள். கணநித முருக, கணபதி முருக, அப்ப முருக, 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 முருக. வேறொன்று மயிலில்லை, அவனின்றி யாரில்லை. முருகனின் வேலை தொடுவதே என் வேலை என்பதுதான். முருகனும் வள்ளியும் தெய்வானியும் உருவெடுத்தால் போலிருக்கின்ற இந்த இளங்கோ நகரிலே எழுந்து மக்களுக்கு அறிவுறிந்து ஆசீர்வதித்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் கேட்ட வரங்களை அள்ளி தரக்கூடிய குழந்தை வடிவான சீர்காழி அம்மனுடைய இந்த திருவிழாவினை காணும் மெய் அன்பர்களுக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் என்பதுதான் முருகன் அருளும் அன்னை ஆதிவரா சக்தியின் அருளும் என்றும் அனைவருக்கும் உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். தனது முருக, கணபதி முருக, அப்ப முருக, முருக, முருக. நன்றி. பக்த நிகழ்ச்சி நிறைவு செய்தோம். அடுத்து பல தலைவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தியிருந்தால் அவர் பாணியில் எப்படி வாழ்த்தியிருப்பார்கள். தலைவர் வரிசையிலே முதலாவதாக தமிழக மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் பாரத எம்ஜிஆர் அவர் இந்த விழாவுக்கு வந்திருக்காரு. அவர் உங்களை வாழ்த்தை பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பார்? ஏதோ என்னை வளர்த்தாக்க தாக்குவாங்க, என் ரத்தத்தின் ரத்தமா அன்பான உதன் பேப்பக்க மய சத்தியா ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா என்றார்கள். முயன்றேன், வெற்றியும் பெற்று மக்கள் என் மீது அன்பு, பண்பு, பாசம் என்று மாறலுக்குள் சிறப்புமிகு இந்த இறைப்பணியும் கலைப்பணியும் நடத்தி கொண்டிருக்கும் ஆகா விழாக்குழு அனைவருக்குமே இங்கே குழுவிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமான வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க அண்ணாவின் நாமம். அன்று அடுத்த தலைவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு.